இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். தாலியை இறக்கிட்டா நீங்க 2 பேரும் செத்து போறீங்களா? காவேரி ஏன் சாகணும்? நான் செத்து போறேன். நடக்காத நாடகம் இது. நானும் செத்து போறேன். இல்லனா நானே இவரை கொன்னுடுவேன். சரியா? பார்க்கலாம். பொட்டு கூட மான வெக்கமே இருக்காது. சும்மா வாய்ஸ் விடால் தான். நீங்க போங்க அண்ணி. அந்த துளசி கழுத்துல என்னைக்கு சிவா தாலி கட்டி கூட்டிட்டு வந்தானோ அன்னில இருந்து நாங்க எல்லாருமே அவளை இந்த வீட்டோட மருமகளா பார்க்கல, மகளாதான் பார்த்தோம். நாங்க எல்லாருமே அவளுக்கு நல்ல மரியாதை கொடுத்தோம். ஏன்னா சிவா அவ கழுத்துல தாலி கட்டினதுனால. அது மட்டும் இல்ல, இந்த ஊரே அவளுக்கு அம்பலத்தார் மருமகன்னு மரியாதை கொடுத்துச்சு. அதுக்கு காரணம் அந்த தாலி தான். இப்ப எதுக்கு அந்த தாலின்னு புலம்பிட்டே இருக்கீங்க? சொல்ல வந்ததை நேரடியாவே சொல்லுங்க. இங்க பாரு, அதனாலதான் சொல்றேன், சிவா கட்டின தாலி துளசி கழுத்துல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். என்ன பண்ணணும்? விரட்டி வாங்கிடு. அது எதுக்கு இனிமே அவ கழுத்துல தொங்கணும்? சரிதான், அண்ணன் நியாயமா தானே பேசுறாரு. எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும்? அப்படி கேளுமா. நீ நேரா துளசி கிட்ட போய் தாலி கொடுன்னு கேளு. குடுப்பாளா? குடுக்கலன்னா சண்டை போடு. சரி, ஓகே. தேங்க்ஸ் ஃபார் தி ஐடியா. நான் இப்ப தாலியோட வரேன். என்ன விஷயம்? நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நானா? நான் ஹெல்ப் பண்ணணுமா? நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? தாலி. தாலியா? புரியல. அந்த தாலி எனக்கு வேணும். எதுக்கு? தாலியெல்லாம் கூடவா ஓசில வாங்கி கட்டிப்பாங்க? ஏய், அவங்க ஏதோ பேசுறாங்க, உனக்கு என்ன? அவங்க தான் பேசுறாங்களா இல்ல சாவி கொடுத்து பேசுறாங்களான்னு தெரியல. அப்ப நான் சொல்லி கொடுத்தனா? ஓ, அந்த நல்ல மனுஷன் நீங்க தானே மாமா? குடு. சாரி, இது என்னோட தாலி. அப்படியெல்லாம் தர முடியாது. இப்ப தர போறியா இல்லையா? தரமாட்டேன். ஏன் தரமாட்ட? உனக்கு நான் ஏன் விளக்கத்தை சொல்லணும்? நீ அமைதியா வாயை மூடிட்டு போ. என்ன பேச்சு தடிக்குது? பார்த்து பேசு. அப்படிதான் பேசுவேன். அப்படி பேசினாதான் இங்க பல பேருக்கு புரியுது. உங்க சண்டை அப்புறமா வச்சுக்கோங்க. முதல்ல தாலியை கொடு. சொன்னா உங்களுக்கு புரியாதா? உண்மையா காதலிச்சேன், உண்மையா கல்யாணம் பண்ணிட்டேன். வேற எதுவும் எனக்கு வேண்டாம். இந்த தாலி மட்டும் போதும். இதை என்னால கழட்ட முடியாது. நீங்க போங்க. பேரே ஃப்ராடு. இதுல இருந்து எங்க உண்மை வந்துச்சு? உண்மை பேர்ல இல்ல, மனசுல இருக்கு. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஜனனி. சிவா உங்களுக்கு சொந்தமானவர் தான். எனக்கும் உங்களோட சிவாக்கும் இனிமே எந்த சம்மந்தமும் இல்ல, இருக்க போறதும் இல்ல. உங்களோட சிவா வேற, நான் காதலிச்ச சிவா வேற. நீங்க இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். நீங்க போங்க முதல்ல. இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சும்மா பேசாம அறுத்துட்டு வா. அண்ணா, அந்த தாலி அருங்கண்ணா. சொல்லிட்டலமா, இப்ப பாரு. மாமா, என்ன பண்றீங்க? விடுங்க மாமா, விடுங்க மாமா. என்ன பண்றீங்க? விடுங்கடா. மாமா, விடுங்க மாமா. அருங்கண்ணா. விடுங்க. மாமா சொல்றேன். மாமா சொன்னா கேளுங்க மாமா. என்ன பண்றீங்க? சொல்றேன்ல. மாமா, விடுங்க. அருங்க அந்த தாலியை. மாமா, விடுங்க. ஐயோ, மாமா சொன்னா கேளுங்க. விடுன்னு சொல்றல. ஐயோ மாமா, விடுங்க. விடுங்க. விட போறீங்களா இல்லையா? சொன்னா கேளுங்க. மாமா விடுங்க மாமா. விடுங்க. மாமா சொல்றத கேளுங்க. விடுங்க மாமா. விடுங்க. ஐயோ, மாமா சொன்னா கேளுங்க. விடுங்க. விடுங்க. மாமா சொன்னா கேளுங்க. விடுங்க மாமா. மாமா தாலி விடுங்க. விடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, விடுங்க. மாமா, ஓ. விடுங்க. மாப்ள. மாப்ள, என்ன காரியம் பண்றீங்க? நீங்கெல்லாம் மனுஷங்களா மிருகமா? இல்ல ஜனனி. பேசாதீங்க.
கேவலமா இருக்கு நீங்க பண்ற காரியத்தெல்லாம் பார்த்தா. போங்க போங்கன்னு சொன்னேன். ஹே ரம்யா, என்னடி இது? என்ன இது? நான் ஒண்ணும் சொல்லல. அசிங்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஜனனி, நீ எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா இந்த நாட்டுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கு. தாலினா நீ என்ன நினைச்ச? விளையாட்ட போச்சா உனக்கு? போங்க போடி. ஜனனி, இந்த குடும்பத்துக்கு நீ மருமகளா இல்ல துளசி மருமகளான்னு முடிவு பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இதுல என்ன கட்டாயம் இருக்கு? நான் தான் சிவாவோட வைஃப், நான் தான் ஜனனி. துளசி கழுத்துல தாலி இருக்கிற வரைக்கும் நீ மருமகளா இருக்க முடியாது. விசாலாட்சிக்கு உன்னை விட அந்த துளசிய தான் அதிகம் பிடிக்கும், தெரியும்ல? அதனாலதான் சொல்றாங்க துளசி கழுத்துல சிவா கட்டின தாலி இருக்க கூடாது. அவ இந்த வீட்ல இருந்தா நீங்க மருமகளா இருக்க முடியாது, பாத்துக்கோங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னு எங்ககிட்டயே கேக்குற? உன் புருஷன் கட்டின தாலி அந்த துளசிக்கு பெரிய பாதுகாப்பு. அத அறுத்தாதான் உனக்கு பாதுகாப்பு. இல்லன்னு வச்சுக்கோயேன், 2 பொண்டாட்டி கதை தான். சிவாக்கு நான் தான் ஒய்ஃப், நான் மட்டும் தான் ஒய்ஃப். இந்த ஃபேமிலிக்கு நான் மட்டும் தான் மருமக. அத நீ தான் சொல்லிக்கணும். ஆதாரம் அவகிட்டயும் இருக்கே. இன்னைக்கு நைட்டே ஆதாரத்தை அளிக்கணும், முடியுமா? நீ மனசு வச்சாதான் அது முடியும். அப்படியா? அப்படின்னா மனசு வை. இல்லனா நீ வேலைக்காரி, அவ மகாராணி. இல்ல, நான் மட்டும்தான் மருமக, அவ இல்ல. விடியும் போது துளசி கழுத்துல தாலி இருக்காது. இது என்னோட ப்ராமிஸ். இந்த வீட்ல இந்த ஜனனியும் இருக்கக்கூடாது, அந்த துளசியும் இருக்கக்கூடாது. 2 பேரையும் சிவா கிட்ட இருந்தும் இந்த வீட்ல இருந்தும் பிரிச்சு அனுப்பி விட்டுட்டு என் ரம்யாவை சிவாவுக்கு கட்டி வைக்கணும். என்ன 2 பேரையுமே காணோம்? சரி வா போலாம். தாலி அறுக்காம போக கூடாது. ஜனனிக்காக இல்லனாலும் எனக்காக நான் அறுத்துட்டு தான் வருவேன், இது சத்தியம். என்னடி, அதான் உங்க 2 பேரும் இல்லல, எப்படி இருப்ப? அது எந்திரிச்சு வா. ஏய், குத்தி கொன்னுடுவேன். ஏய், அப்படியே போ.